மைக் டெஸ்டிங் 1 2 3 1 2 3. ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் டேகு டார்க். யாரா இந்த மனுஷன் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவன் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நிறைய கோளாறு சிக்கல், இன்னல்கள், ஊழல்கள் இருந்துச்சு. இப்போது ஒரு வழியாக நம்ம எஸ்எம்பி உள்ள வந்துட்டோம் கைஸ். இது என்ன எஸ்எம்பின்னு கேட்டிங்கன்னா, வாட் இஸ் உலகமடா. இந்த எஸ்எம்பியில் யார் யார் இருக்கோன்னு பார்த்தா 3 பேர் இருந்தோம். ஆனால் இப்போ 2 பேர் தான் இருக்கோம். நான், சிவா ப்ரோ, அவ்வளோதான் கைஸ். ஃபஸ்ட்டு கிரிம்சோன் ப்ரோ வந்தார். அவருக்கு எனக்கு எக்ஸாம் இருக்குது வரலன்ட்டாரு. ஸோ அவர் படிப்பை நம்ம டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ரொம்ப பேசாமல் இப்போ வாங்க கைஸ் வீடியோ உள்ள போகலாம். ஆமாம் கைஸ், நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி இதுதான் வாட் இஸ் உலகமாடா சர்வர். இந்த சர்வரில் ஆக்சுவலாக நிறைய நடந்துச்சு. நானும் வந்து கொஞ்ச நேரம் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த கிளிப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு விட்றேன், நீங்கள் அதை பார்த்துட்டு வாங்க. ஓகே, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி பிடிச்சிருந்துச்சுன்னா அதை லைக் பண்ணிடுங்க. அந்த வீடியோவில் எதனா மிஸ்டேக் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். சர்வர் உள்ள வந்ததுலேருந்து நம்மளை கிரிம்சன் ப்ரோ போட்டு அடிச்சுக்கிட்டே இருந்தார். இந்த சர்வர்லேயே நம்ம தான் கைஸ் ரொம்ப புவரஸ்ட்டு. இது பார்த்தீங்கன்னா அவர் எம்எல்ஜி பண்ணுறேன்னு கட்டிட்டு போனது, அப்படியே கீழே செத்துட்டாரு. இது பார்த்தீங்கன்னா அவரும் சிவா ப்ரோவும் சேர்ந்து கட்டினது. இப்போ அவங்க உள்ளே போய் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு தேவையான எல்லாம் இருக்குது. இது கிரிம்சன் ப்ரோவோட பிரெட்டு. அவர் செஞ்சுட்டு அப்படியே விட்டு போயிட்டாரு. அது எங்களுக்கு தான். பார்த்தீங்கன்னா நிறைய ஃபர்னஸ் இருக்குது. நமக்கு சமைக்கணும்னா அவசியம் இல்லை, இங்கே வந்துடலாம். இங்கே செஸ்ட்டெல்லாம் வச்சுருப்பாங்க, ஆனால் இதெல்லாம் சும்மா தான். இந்த செஸ்ட் உள்ளலாம் ஒன்று ரெண்டு தான் கைஸ் இருக்கும். முக்கியமான லூட்லாம் கீழே வச்சுருக்காரு. இதெல்லாம் சிவா ப்ரோ நமக்கு கொடுத்தது. ஸோ அப்படியே ஆட்டையை போட்டுக்கலாம். நமக்கு ஃபுட் சோர்ஸ் வேணும். ஸோ இப்போதைக்கு இதை ஆட்டையை போட்டுக்கலாம். எல்லாம் ரிட்டர்ன் கொடுத்துருவோம் கைஸ், நம்ம கவலைப்படாதீங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ் கட்டுறதுக்கு ஒரு இடத்த தேட்டேன். எங்கே ப்ரோ சிவா ப்ரோ காணும்னு கேட்டிங்கன்னா, அவர் ட்ரையல் சாம்பரில் இருக்கார். ட்ரையல் சாம்பருக்கு எப்படி ப்ரோ கண்டுபிடிச்சி போனார்னா, அவர் நிறைய கண்டுபிடிச்சார் கைஸ். ஷிப்ரக், வில்லேஜ், ட்ரையல் சாம்பர். இங்கே பாருங்கள், அங்கே ஏதோ ஒன்று இருக்கா? அது என்னதுன்னு நினைக்கிறீங்க? அயன் ஃபார்ம். நான் வரதுக்கு முன்னாடி அவர் அயன் ஃபார்மே கட்டிட்டாரு. ஏன் ப்ரோ இப்படி பண்ணுறீங்க? நான் வந்த பிறகு கட்டினா உங்களுக்கு என்ன? அவர் எதுவும் சொல்லி குத்தம் இல்லை, ஏன்னா நம்ம சர்வரில் ஜாயின் பண்ணது லேட்டு. ஸோ ஓகே, வாங்க இப்போ தூங்கலாம். அவர் சர்வரில் இன்னும் உள்ளே இருக்காரா இல்லையான்னு கூட தெரில. சரி, தூங்கலாம். நைட்டு விழிதா, ஸ்லீப்பிங் த்ரூ தான். ஓகே கைஸ், அவர் சர்வரை விட்டு வெளில போயிட்டார் போல். இப்போ இந்த சர்வரில் நம்ம மட்டும்தான். ஆக்சுவலாக நான் இப்போ வந்து வீடு கட்டுறதுக்கு ஒரு ஸ்பாட் பார்த்து வச்சுருக்கேன். அது கரெக்டாக எங்கன்னு பார்த்தீங்களா அயன் காலம் சாவரம். வாங்க எவ்வளோ அயன் இருக்குன்னு பார்ப்போமா. 1 ஸ்டாக் அயன் வச்சுருக்காரு கைஸ். இதுலேருந்து ஒரு ஹாஃப் ஸ்டாக்கை தூக்கிடலாம் ப்ரோ. தூக்கியாச்சு கைஸ். ப்ரோ உங்களேருந்து ஒரு ஹாஃப் ஸ்டாக் அயன் எடுத்துக்கிறேன். இன்னும் சொல்ல மாட்டிங்களே? சொல்லக்கூடாது, சொன்னால் நான் இதை தரமாட்டேன். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேஸுக்கு போகலாம். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தான். இப்படியே போய் இங்கே ஒரு குட்டை வரும். அந்த குட்டையிலேருந்து எப்பாலிக்கா போகணுன்னு எனக்கே தெரியாது. ஆஹா, இப்படி போவோம் கைஸ். ஒரு மலை ஏறின பிறகு தான் அந்த இடம் வந்துச்சு, அது மட்டும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. இந்த கிளிப்பில் பார்த்துருப்பீங்க, கிரிம்சன் ப்ரோ, நான், சிவா ப்ரோலாம் ஜாலியாக சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம். என்னை வேலை வாங்கிட்டு இருந்தானுங்க. மாற்றி மாற்றி 2 பேரும் வேலை வாங்கிட்டு இருந்தாங்க. அது பிரச்சனை இல்லை. ஓ மை காட், இந்த இடத்துல லாவா பூல் இருக்குது. ஆக்சுவலாக அது இந்த இடம் கிடையாது. அது ஆக்சுவலாக ஒரு தனி இடம் கைஸ். அது ஒரு சின்ன ஐலாண்ட் மாதிரி. நான் வேறு குவாடினேட்ஸை பார்க்க வந்துடுறேன். ஓகே ஓகே, இந்த பக்கம் இல்லை, இந்த பக்கம். ஆஹா, ஐலாண்டை தொலைச்சிட்டு தேடும் உங்கள் டேகு டார்க். ஓகே கைஸ், அந்த ஐலாண்டுக்கு போன பிறகு நான் வந்து உங்களை பார்க்குறேன். ஃபைனலி கைஸ், டன் அண்ட் டஸ்டட். அங்கே பாருங்க அந்த ஐலாண்ட் தான். கிராஃப்டிங் டேபிள் இருக்குது பாருங்க. இதுதான் என் ஐலாண்டு. குவாடினேட்ஸ் நோட் பண்ணி வச்சுப்போம். 200 220 இந்த குவாடினேட்ஸ் பார்த்து வச்சுப்போம் கைஸ். மறந்துட்டு மறுபடியும் தேட போகிறோம். இங்கேருந்து என் இடத்துக்கு பக்கத்தில் தாங்க ட்ரையல் சாம்பர் இருக்குது. சிவா ப்ரோ அங்கே தான் போயிருக்காரு. ஃபஸ்ட்டு ஒரு பெட்டை செஞ்சு இந்த இடத்துல ரீஸ்பான் பாயிண்ட்டை செட் பண்ணிடலாம். லஜெக்
லைட்டாக கொஞ்சம் லேகியாக தான் கைஸ் இருக்கும், அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம டிவைஸ் சரியில்லை, என்கிட்ட வுட் இல்லை, அதையே நான் மறந்துட்டு ஜாலியாக கிராஃப்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே, பெட் வந்துடுச்சு. ஒரு பெட்டை போட்டு ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணிடலாம். எனக்கு பிடிச்ச கலர் எல்லோ, ஸோ சீக்கிரம் எல்லோ டேயை கண்டுபிடிச்சி இதில் அடிச்சிடலாம் கைஸ். ரீஸ்பான் பாயிண்ட்டை செட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம இடம், கொஞ்சம் அலங்கோலமாக இருக்குது. இந்த இடத்த இப்போ நான் க்ளீன் பண்ண போகிறேன். அதுக்கு தான் இந்த ஷவல் அங்கேருந்து ஆட்டையை போட்டு வந்தேன். அப்படியே இந்த ஃபஸ்ட்டு லேயர் வரைக்கும் ஃபுல்லாக தோண்டி எடுக்க போகிறேன் கைஸ். இது ஃபுல்லாக தோண்டி எடுத்துட்டு ஃப்ளாட் ஆக்கிட்டு உங்களை வந்து பார்க்குறேன். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப் அன் ஹவர் கழிச்சு நம்ம இடம் இவ்வளோ அழகாக இருக்குது. கிட்டத்தட்ட இதை பாருங்கள், இவ்வளோ ஸ்டாக் ஆஃப் டர்ட் வந்துருக்குன்னு. இவ்வளோ ஸ்டாக் ஆஃப் டர்ட் வரும்னு நான் எதிர்பார்க்கலை. ஆக்சுவலாக இது வந்து பொசிஷன் ப்ரோ மைண்ட் பண்ணிட்டீங்க வச்சுட்டு போனது, ஸோ இது நம்ம ப்ராப்பர்ட்டி இல்லை. பார்த்தீங்கன்னா நம்ம வீடு கட்ட போகிறோம். இந்த இடத்துலனா கரெக்டாக இந்த இடத்துலேருந்து இந்த பக்கம் ஃபேஸ் பண்ண மாதிரி, ஏன்னா இந்த பக்கம்தான் சிவா ப்ரோவோட பேஸ் இருக்குது. ஸோ நம்ம இந்த பக்கம் பார்த்துனா கொஞ்சம் பின்னாடி போகணும். இந்த இடத்துல 1 2 3 3 போதும் கைஸ். இங்கேருந்து ஒரு 1 2 3 4 பிளாக் விட்டு 1 2 3, அகைன் இங்கேருந்து ஒரு 4 பிளாக் விட்டு 1 2 3. இது ஒரு சின்ன ஸ்டார்டர் பேஸ் தான் கைஸ். நம்ம வேணால் பின்னாடி பெருசாக கட்டலாம், சிவா ப்ரோக்கே டஃப் கொடுக்குற அளவு கட்டலாம், அது பிரச்சனை இல்லை. இப்போ இந்த இடத்த காபுல் ஸ்டோன் வச்சு ஃபில் பண்ணோம். காபுல் ஸ்டோன் ஓகே, பட்டுன்னு இந்த இடத்த காபுல் ஸ்டோன் வச்சு ஃபில் பண்ணிடலாம். என்ன ப்ரோ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக அடிக்கிறீங்கன்னு கேட்டால் அதான் கைஸ் பிசியோட பவர். மொபைல்லையும் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணலாம், பட் டிஸ்பிளே போச்சுன்னா நான் இதுக்கு காரணம் கிடையாது. இந்த இடத்துல தான் எனக்கு தெரிஞ்சு நான் எதனா வைப்பேன். இந்த இடத்துல எதனா வைக்கணும், அது என்ன வைக்கிறதுன்னு நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். இல்லாத ஒரு சின்ன இது மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம். இது மாதிரி ஸ்டார் கேஸ். எஸ். இல்லை கைஸ் நம்ம என்ன பண்ணலாம், மேலே அந்த பிளாக் இருக்கட்டும், இந்த 2 பிளாக்கை மட்டும் தோண்டிடலாம். இந்த இடத்துல வந்து நமக்கு தேவையான எதனா ஒரு முக்கியமானதை வச்சுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு என்ன சொல்கிறது, என்ன வச்சுக்கலாம் கைஸ், அப்புறம் பிளான் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நமக்காக ஒரு ஸ்டார்டர் பேஸை நம்ம கட்டுவோம். இந்த வாட் உலகம் சர்வர் வந்து ஒரு டெஸ்ட் சப்ஜெக்ட் மாதிரி தான் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். எல்லா சேனல்லையும் பார்த்துருப்பீங்க, நான் தான் லேட்டு. ராவண உலகம்னு நம்ம ஏப்ரல் மாதம் ஒரு சர்வர் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதில் மொத்தம் 5 பேர் இருக்க போகிறோம். நான், கிரிம்சோன் ப்ரோ, சிவா ப்ரோ, அப்புறம் கிரிம்சோன் ப்ரோவோட ஒரு 2 ஃப்ரெண்டு, மொத்தம் நாங்கள் இப்படி 5 பேர் இருக்க போகிறோம் அந்த சர்வரில். நாங்கள்லாம் சேர்ந்து தான் அந்த சர்வரில் ப்ளே பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான ஒரு டெஸ்ட் சப்ஜெக்ட் இங்கே. இப்போ எனக்கு ஸ்டார் கேஸ் வேணும், ஸோ கிராஃப்ட் பண்ணிக்கலாம். 18 காபுல் ஸ்டோன் தான் என்னமோ பார்த்த மாதிரி இருந்துச்சு, இப்போ பார்த்தா 40 காபுல் ஸ்டோன் இருக்குது, எப்படின்னு தெரில. ஓகே அடிக்காச்சு, நமக்கு ஒரு 8 இருந்தால் போதும் கைஸ். ஓகே 8 இருந்தால் போதும், அளவு அதிகமாகலாம் வேணாம், ஒரு 8 போதும். 8 அதிகம் தான் கைஸ், எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 நாளாக அடிக்கலாம். சரி அதாவது ஒரு 2 அடிக்கலாம். இங்கே ஒரு 2 காபுல் ஸ்டோன், 1 2 போட்டு அடிக்குமோ, 1 2 1 2. இந்த இடத்துல ஸ்டேர்ஸ் இருக்கணும், ஸோ இதை இடிச்சிடலாம். கரெக்டாக ஐயோ கரெக்டாக கிராஃப்ட் பண்ணியிருக்கோங்க, ஸ்டேர் கேஸ் கரெக்டாக இருக்குது. இங்கே ஒரு ஸ்டேர் கேஸ் அண்ட் தென் ரைட் இங்கே ஒரு ஸ்டேர் கேஸ். ஓகேவா, இப்போ ஏறி வந்தால் கரெக்டாக இருக்குது. இந்த இடத்துல காபுல் ஸ்டோன் போட்டு ஃபில் பண்ணோம். வேர் இஸ் காபுல் ஸ்டோன், இதோ இருக்குது கைஸ்.
என்ன கைஸ் வைக்க முடியல. ஓகே வச்சுட்டேன். ஓகே இப்போ இந்த இடத்துல காபிள் ஸ்டோன் போட்டு ஃபில் பண்ணிடலாம். ஒரு பிளானிங்கே இல்லாமல் நான் பாட்டு ஜாலியாக கட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ வீடு நல்லா இல்லைனா யாரும் கமெண்ட்டில் கழுவி ஊற்றாதீங்க என்ன, ஓகேவா? இப்போது இங்கே ஒரு ஸ்டார் கேஸ் இருக்குது. அப்படியே ஸ்வைன்னு ஏறி போகலாம் கைஸ். ஸ்வை ஸ்டார் கேஸ் வச்சிட்டேன். இப்போ என்ன பண்ணுறது? ஆக்சுவலாக நான் யோசிக்கவே இல்லை கைஸ். சரி ஓகே, அப்படி இந்த இடத்துல ஒரு சின்ன பிளாட்ஃபார்ம் வேணாம், ஒரு 2 பிளாக் வரலாம். என்ன கைஸ் வைக்க முடியல? என்னடா வைக்க முடியல? ஓகே ஓகே, கூட ஒரு செகண்ட் பயந்துட்டு வைக்க முடியலன்னு. 2 போதும், 2 பிளாக் போதும். ஏன்னா நம்மகிட்ட காபிள் ஸ்டோன் கம்மியாக இருக்குது, போய் தோண்ட முடியாது கைஸ். எனக்கு சோம்பேறித்தனமாக இருக்குது காபிள் ஸ்டோன் தோண்ட. நான் எவ்வளோ பெரிய சோம்பேறின்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கேருந்து தலையடிக்காமல் இருக்க ஒரு 4 பிளாக். சர்வர் கொஞ்சம் பொறுமையாக இருக்கு கைஸ். நான் கீழே விழுந்த பிறகு டேமேஜ் அடிக்குது. இந்த இதில் 4 வச்சா அங்கே 3 தான் இருக்குது. இவன் எதுக்கு இங்கே சம்மந்தமே இல்லாமல் இருக்கான்னு எனக்கு புரியல. ஸோ எடுத்துடலாம் இவனை. இங்கே ஒரு காபிள் ஸ்டோன். இந்த இடத்துல நமக்கு ஜன்னல். இந்த இடத்துல நம்ம ஒரு டோர் வச்சுக்கலாம். ஓகே, ஆக்சுவலாக இந்த பிளாக் கரெக்டாக தான் இருக்குது, அதனால இப்போதைக்கு தேவையில்லை, இதை உடச்சிடலாம். வெயிட் செகண்ட், இவ்வளோதான் என் வீடா? இல்லையே. ஓ மை காட், கொலாரா கட்டிட்டேன் கைஸ், கொலாரா கட்டிட்டேன். ஓகே 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 இருங்க கைஸ், நான் போய் காபிள் ஸ்டோன் கலெக்ட் பண்ணிட்டு இதை கரெக்ட் கட்டிட்டு உங்களை வந்து பார்க்குறேன். அதாகப்பட்டு சிறிது நேரம் கழித்து நம்மளுடைய வீடு எனக்கு பின்னே இருக்கிறது. அதை காண அனைவரும் தயாரா? ரெடி, 3 2 1 பூம். அவ்வளோலாம் சூப்பராக இருக்காது கைஸ், நான் ஏதோ ஒன்று வந்ததை அடிச்சு விட்டேன். இதுதான் மொத்த வீட்டோட அவுட்புட். இந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு தெரில, ஸோ அப்படியே ஸ்பேஸ் விட்டேன். அடுத்த எபிசோடு வரும்போது நம்ம இந்த வீட்டுள்ள ஷிஃப்ட் ஆகிருப்போம். இதுதான் வீடு. இப்போதைக்கு ஒரு சின்ன ஸ்டார்டர் பேஸ். இங்கேருந்து பார்த்தா எல்லாமே சூப்பராக தெரியும். இந்த இடத்துல சன்செட் பார்க்குற மாதிரி வச்சேன், அது வேணான்னு விட்டேன். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ரொம்ப நேரம் வீடியோ போட்டால் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஸோ இந்த சின்ன வீடியோ தான், உங்கள் தூங்கி எழுந்துட்டு வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோவில் அவ்வளோ எடிட்டிங் எதுவும் இருக்காது, ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறதால எல்லா டேட்டாவும் இல்லை. ஸோ ஓரளவு தான் பண்ணியிருப்பேன். இந்த இடத்துல நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம். ஓ இருங்க நம்ம பேண்ட்ஸை கட்டிடலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோவை இந்த இடத்துல முடிக்கிறேன். இதுவும் நம்மளோட மாளிகையோடு முடிக்கிறேன். நம்ம மாளிகை பின்னாடி இருக்கு, நம்ம மாளிகை. ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்கள்கிட்ட இந்த விடை பெறுகிறேன். பாய் கைஸ்.